உள்துறை அமைச்சரை சந்திக்கல, அதை பத்தி அதை பத்தி எல்லாம் முதலமைச்சர் தான் சொல்லணும். முதலமைச்சரை பதவியேற்ற பிறகு பிரதமரை சந்திக்க சென்றிருக்கிறார். மற்றபடி அதை பத்தி முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். நீங்க கேட்ட மாதிரி அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார்னா அது அவரிடையும் அவர் சார்பா பேசுற ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க பொதுவா பத்திரிகையாளர்கள் டெல்லியில போனோம்னா முதலமைச்சர் பிரதமரை சந்தித்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது வழக்கம். இவர் சந்திக்காம வந்திருக்காரு. அதை பத்தி என்ன? சரி, இது வரைக்கும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சராக சந்திச்சாரா? அதெல்லாம் நீங்க அவரை தான் கேட்கணும். இந்த டெல்லி பயணத்தால ஏதாவது பலன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? குதிரை பேரம் போல ஆட்சியை காப்பாத்திருக்காரு. அதாவது சில பேர் சொல்வது எனக்கு புரியல. என்னன்னா, தனிப்பெரும்பான்மையாக திரு விஜய் அவர்களுக்கு 108 தொகுதிகளை வெற்றி கொடுத்தாங்க. பட் ஆட்சி அமைக்க 118 தொகுதி வேணும். மற்ற தொகுதிகளை அவரை எதிர்த்து போட்டியிட்டு தாவேகா வேட்பாளர்களை வெற்றி பெற்றவர்கள் 126 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கோம். திமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்துத்தான் ஆக வேண்டும் என்று சிலர் கட்டாயப்படுத்துகிறார்கள். அதுபோல ஜனநாயகத்தில் தவறு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தாவேகாவை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். நாங்க மக்கள் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மையை கொடுக்கல. நாங்கள் போய் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்ப்பதோ, இன்னும் சில கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றுட்டு தீய சக்தி திமுக சொல்லி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்தார்கள். தாவேகாவை வேட்பாளர்களை வெற்றி பெற்ற திமுக கூட்டணியில அங்க வைத்தவர்கள் ஏதோ ஜனாதிபதி ஆட்சி விடக்கூடாது என்பதற்காக ஆதரவு அளிக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் மந்திரி சபையில பங்கு பெறுகிறோம் என்று சொல்வது அவர்களுக்கு வேண்டா நியாயமா இருக்கலாம். தவிர உண்மையில அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் தங்கள் கட்சி என்பதோ நாங்கள் தூய சக்தி என்று சொன்னார்கள். அதெல்லாம் பொய், பித்தலாட்ட சக்தி என்பதை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். நான் முன்பாட்டுக்கு திருச்சியில சொன்ன நண்பர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று விஜய்க்கு ஆதரவு அளித்தது என்பது மாபெரும் தவறு. காரணம், அதிமுகவையும் அம்மாவின் தொண்டர்களையும் அழிக்க பார்க்கிறார் விஜய். இன்றைக்கு அது நடந்திருக்கா இல்லையா? 25 பேர் தேவையில்லாமல் அதிமுகவுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிலைப்பாட்டுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவு அளித்து இன்றைக்கு அவர்களை விஜய் நடுரோட்ல விட்டுட்டார். அதே போல பிரிந்திருந்தவர்களை விஜய் போய் சந்தித்தது அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதுதான் உண்மை. அதை ஊடக நண்பர்களும் அவருக்கு ஆதரவாக விஜய் 108 தொகுதியில வெற்றி பெற்றதால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட கட்சிகள் எல்லாம் அவருக்கு போய் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற நண்பர்கள் நல்ல வேலை இன்றைக்கு மீண்டும் திரும்பி வந்து விட்டார்கள். அவர்களை விஜய் ஏமாற்றிவிட்டார், அதிமுகவை ஒழிக்க பார்த்தார் என்பதை நான் 10 நாட்கள் முன்பே திருச்சியில சொன்னேன். அதனால விஜயோட எண்ணமே ஜனநாயக முறையை தாண்டி குறுக்கு வழியில திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும் என்பதுதான். அதை உறுதியாக அம்மாவின் தொண்டர்கள், திராவிட தொண்டர்கள் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். ஏதோ இந்த தேர்தலில் ஏதோ மாற்ற வேண்டும் என்று மக்கள் ஒரு தவறான முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். இன்னும் சில பேர் சொல்றாங்க 6 மாதம் விஜய் ஆட்சியை பத்தி விமர்சிக்க கூடாதுன்னு. நாங்கள் விஜய் ஆட்சியை பத்தி விமர்சிக்கலாம். மக்களின் முக்கிய பிரச்சனைகளான மின்சார பிரச்சனையில சரியாக கையாளவில்லை என்று பொதுமக்களே எல்லா ஊர்களிலும் மின்சார தட்டுப்பாடு இருப்பதால, மின்வெட்டு இருப்பதால மக்களே போராடுகிறார்கள்.
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.